ஓஹெச் லிட்ரேச்சர் நேயர்களுக்கு வணக்கம். சக்கரியா சக்கரியா அப்படின்னு சொல்லி பேரை நீங்கள் கேள்விப்பட்ட உடனே அவர் மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை உங்களுக்கு இருக்கிறது என்று எனக்கு தெரியும். மலையாள இலக்கிய உலகில் ஆழமான படைப்புகளின் மூலம் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நவீன இலக்கியத்தின் மாபெரும் சிற்பி சக்கரியா என்ற பால் சக்கரியா. வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். இவரை பற்றி நான் பேசுறது காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய பல படைப்புகளை நான் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் அவர் எழுதிய அனைத்து புதினங்களையுமே நான் மொழிபெயர்த்திருக்கிறேன். அதே மாதிரி அவருடைய சிறுகதைகள் நிறைய பண்ணியிருக்கேன். 50க்கும் மேற்பட்ட அவருடைய சிறுகதைகள் நான் மொழிபெயர்த்திருக்கிறேன். மொழிபெயர்த்து தமிழில் அவை பிரசுரமாகி புத்தக வடிவில் வந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பால் சக்கரியாவை பொறுத்தளவில் இந்த இடத்துல சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு வரான். அப்போ பொதுவாக புதுமை பித்தன் பதிப்பகம், சந்தியா பதிப்பகம், இதிலெல்லாம் என்னுடைய புத்தகங்கள் அப்படின்லாம் இருந்து வைக்கம் முகமது பஷீருடைய பல படைப்புகளை நான் மொழிபெயர்க்க அது புத்தகங்களாக புதுமை பித்தன் பதிப்பகம், சந்தியா பதிப்பகம் கொண்டு வந்தார்கள். சந்தியா பதிப்பகம் நடராஜன் அதில் மிக முக்கிய பொறுப்பு வகித்த என்னுடைய ஆருயிர் நண்பர் இளைய பாரதி. இப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது இளைய பாரதி தான் என்கிட்ட சொன்னார் 2000 2000 இளைய பாரதி சொன்னார், யோ பஷீருடைய, ஏன்னா இளைய பாரதி என்னுடைய 40 வருட நண்பர். அவர் தான் சொன்னார், வைக்கம் முகமது பஷீருடைய படைப்புகள்லாம் நீர் நிறையா டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம புத்தகம் போட்டுட்ருக்கோம், அந்த பால் சக்கரியாவுடைய புக்கு இதுவரை தமிழில் வந்ததே இல்லையா? அந்த இலக்கிய சிற்றிதழ்கள்னு இருக்குல்ல, அந்த இலக்கிய பத்திரிகையில் அப்பப்போ 1-2 சிறுகதைகளை யாராவது டிரான்ஸ்லேட் பண்ணி அப்படின்ற மாதிரி அது மாதிரி இருக்குது. மற்றபடி அவருடைய புத்தகங்கள் எதுவுமே புத்தக வடிவத்தில் இதுவரை வந்ததே கிடையாது. அவர் கதை ஏதாவது டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுமையா, நம்ம புத்தகமாக போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி இளைய பாரதி என்கிட்ட சொன்னார். நான் அப்போ ஒரு மலையாள திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பிற்காக நான் கேரளத்துக்கு போயிருந்தேன், பாலக்காட்டுக்கு. அங்கே போகும்போது டிசி புக்ஸ் அங்கே நான் அவருடைய சக்கரியாவினுடைய புத்தகங்கள் 2 புத்தகங்களை அங்கே வாங்கினேன். அந்த புத்தகம் பாஸ்கர பட்டேலரும் என்ற ஜீவிதவும் அப்படின்னு ஒரு புக்கு, பிரைஸ் த லார்ட் அப்படின்னு ஒரு புக்கு, 2 நாவல்கள். அந்த 2 நாவல்களையும் கேரளத்தில் இருக்கும்போதே பாலக்காட்டிலேயே நான் படித்தேன். நான் படித்த உடனே என்னன்னா, அதில் புதுமையான ஒரு விஷயம் இருக்கும். அப்படின்னா அந்த படப்பிடிப்பு, மலையாள படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது மாதிரி சொன்னேன்ல, அந்த படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்கும்போதே ஜென்ரேட்டர் வேனு இதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ஓடிக்கிட்டு இருக்கும்போதே அது பக்கத்துலேயே ஒரு சேரு இல்லாட்டி பெஞ்சு ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா, ஒரு ப்ரீஃப் கேஸ், அப்போல்லாம் நான் ஒரு ப்ரீஃப் கேஸ் வச்சுருப்பேன். அந்த ப்ரீஃப் கேஸை என் மடியில் வச்சு அதுக்கு மேலே பேப்பரை வச்சு, இப்போ தான் டிடிபி டைப் பண்ணுறதெல்லாம் இப்போ தானே, அப்போல்லாம் பேனாவில் தானே எழுதணும், பேனாவில் எழுதி அங்கேயே நான் மொழிபெயர்த்தேன். அந்த படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்கும்போதே, படப்பிடிப்பு ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கோம், அந்த படப்பிடிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனிச்சுக்கிட்டு என்னென்ன காட்சிகள் படமாக்குறாங்க அப்படின்ற அந்த விஷயத்தையும் மேற்பார்வை பார்த்து கொண்டு அதையும் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அதே நேரத்தில் இந்த மொழிபெயர்ப்பு விஷயமும் நடந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ பாஸ்கர பட்டேலரும் என்ற ஜீவிதமும் அப்படின்றத பாஸ்கர பட்டேலரும் என் வாழ்க்கையும் அப்படின்ற பேரில் அந்த நாவலை நான் மொழிபெயர்த்தேன். பாலக்காட்டில் தான் அந்த மொழிபெயர்ப்பு ஆரம்பமானது. அது பிறகு சென்னைக்கு வந்த பிறகு அதை அந்த மொழிபெயர்ப்பை முடித்தேன் அப்படிங்களா. அது பிறகு இந்த பிரைஸ் த லார்டுன்ற அவருடைய இன்னொரு நாவல் இருக்குல்ல, அதையும் நான் மொழிபெயர்த்தேன். அந்த 2ஐயும் இளைய பாரதிகிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். இளைய பாரதியும் சந்தியா பதிப்பகம் நடராஜனும் சந்தியா பதிப்பகத்தின் மூலமாக அதை புத்தகமாக கொண்டு வந்தார்கள். பாஸ்கர பட்டேலரும் என் வாழ்க்கையும் அப்படின்றதையும் பிரைஸ் த லார்டையும் அப்படி புத்தகமாக கொண்டு அப்படின்ற ஒரு காரியம் அப்போது நடந்தது. அந்த பாஸ்கர பட்டேலரும் என் வாழ்க்கையும் அப்படின்றத அதை மொழிபெயர்த்ததற்காக எனக்கு திருப்பூர் தமிழ்ச்சங்கம் சிறந்த மொழிபெயர்ப்பாளர் அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டு என்னை தேர்ந்தெடுத்து திருப்பூருக்கு என்னை வர வச்சு எனக்கு விருது கொடுத்தார்கள் அந்த மொழிபெயர்ப்பிற்காக அப்படின்றது ஒன்று. அதுக்கு பிறகு அந்த 2 புக்கும் வந்த பிறகு எங்கு பார்த்தாலும் அந்த பாஸ்கர பட்டேலரும் என் வாழ்க்கையும் அந்த மொழிபெயர்ப்பை பற்றி பாராட்டி பேசினார்கள். அப்படி உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா, விதையன் அப்படின்ற பேரில் அடூர் கோபாலகிருஷ்ணன் மலையாளத்தில் இயக்கி மம்மூட்டி கதாநாயகனாக நடித்து அந்த படம் திரைக்கு பல விருதுகளை பெற்றது. அந்த பாஸ்கர பட்டேலரும் என்ற ஜீவிதமும் அதே மாதிரி இந்த பிரைஸ் த லார்டுன்னு நான் சொன்னேன்ல,
அந்த கதையும் பின்னாடி மம்முட்டி கதாநாயகனாக நடிக்க கேரளத்தில் படமாக்கப்பட்டது. அதாவது நான் மொழிபெயர்த்த 2 நாவல்களுமே மலையாளத்தில் பின்னால் திரைப்படங்களாக வந்தன அப்படின்னு. அதுக்கு பிறகு சக்கரியாவினுடைய பல சிறுகதைகள், சக்கரியா கதைகள் அப்படின்னே வந்து சக்கரியாவினுடைய ஒரு 10 கதைகள் மொழிபெயர்த்து சக்கரியா கதைகள்ன்ற பேர்லேயே நான் ஒரு புக்கு வந்திருக்கு. டி கியூலாவின் முத்தம். டி கியூலானா ட்ராக்குலா. டி கியூலாவின் முத்தம் அப்படின்ற பேரில் நான் மொழிபெயர்த்த சக்கரியாவினுடைய ஒரு 10க்கும் மேற்பட்ட சிறுகதைகள். அது வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன், அது ஒன்று வந்திருக்கு. பிறகும் ஒரு மாலை நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மொழிபெயர்த்த இன்னொரு பால் சக்கரியாவினுடைய ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன். அதுலேயும் 10-15 கதை இருக்கும். சக்கரியாவினுடைய சிறுகதைகள் கொண்ட அது ஒரு சிறுகதை தொகுப்பு. அது வந்து அது நான் மொழிபெயர்த்தது. அது பிறகு செங்கல்லும் ஆசாரியும் அப்படின்ற பேரில் நான் மொழிபெயர்த்த பால் சக்கரியாவினுடைய இன்னொரு நாவல், அதுவும் புத்தகமாக வந்திருக்கு. பிறகு ஆக்சுவலாக எந்துண்டு விசேஷம் பீலா தோசை அப்படின்றது வந்து பிதா மகன் அப்படின்ற பேரில் வந்து நான் மொழிபெயர்க்க புத்தகமாக வந்திருக்கு. இதானு என்ற பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணதை வந்து ஹே ராம் அப்படின்ற பேரில் வந்து அது புத்தகமாக வந்திருக்கு. அதனால் சக்கரையானுடைய இதில் வந்து நீங்கள் புரிஞ்சுங்க, சக்கரையானுடைய எவ்வளவு படைப்புகளை வந்து நாவல்களை நான் மொழிபெயர்த்திருக்கேன், எவ்வளவு சிறுகதைகள் என்னால் மொழிபெயர்க்கப்பட்டு புத்தகங்களாக வந்திருக்கின்றன அப்படின்றதெல்லாம் ஒரு வகையில் அந்த வரிசையாக சந்தியா பதிப்பகமே வரிசையாக இந்த புத்தகங்களை அப்படியே வரிசையாக கொண்டு வந்தாங்க. கொண்டு வரும்போது எனக்கு வந்து அப்படியே வந்து என்னென்னா வைக்கம் முகமது பஷீர், தகழி சிவசங்கர பிள்ளை, எஸ்கே பொற்றைக்காட், கேசவதேவ், எம்டி வாசுதேவன் நாயர் இவங்களுடைய படைப்புகள்லாம் நான் நிறைய மொழிபெயர்த்து அதெல்லாம் புத்தகங்களாக வந்து அப்படின்லாம் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நவீன இலக்கியம் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா, அதில் வந்து மிகப்பெரிய முத்திரைகளை பதித்திருக்கக்கூடிய பால் சக்கரியாவினுடைய படைப்புகளை மொழிபெயர்ப்பது அப்படின்னு வரும்போதே எனக்கே ஒரு மாறுபட்ட அனுபவமாக அது இருந்தது. எல்லாருமே என்னை பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க, இலக்கிய வாசகர்கள், சார் இது மாதிரி நீங்கள் வைக்கம் முகமது பஷீர் புக்கை நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது அதெல்லாம் நாங்கள் படிக்கிறோம், தகழியினுடைய புக்கெல்லாம் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி நாங்கள் படிக்கிறோம், எம்டி வாசுதேவன் நாயருடைய புக்கெல்லாம் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி நாங்கள் படிக்கிறோம், சக்கரியாவுடைய புக்கை பண்ணும்போது அது எப்படி சார் ஒவ்வொரு எழுத்தாளர் புக்கையும் பண்ணும்போது வேறு வேறு ரைட்டிங் ஸ்டைல் இருக்குது உங்கள்கிட்ட, அப்படியே வேறு வேறு ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங்கில் நீங்கள் எழுதுறீங்க, சக்கரியாவுடைய ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது அப்படியே ஒரு மாறுபட்ட சுறாவை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. உண்மை அது. நான் சொல்லுவேன், நான் சிரிச்சுட்டே சொல்லுவேன், நான் நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் மாதிரிங்க. சிவாஜி வந்து வேறு வேறு கதாபாத்திரங்களில் படத்தில் நடிக்கிறார்ல, அந்தந்த கதாபாத்திரத்தில் நடிக்கும்போது சிவாஜி அப்படியே கதாபாத்திரமாகவே மாறுறாருல, அதை மாதிரி பஷீருடைய ஒர்க்கை ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது வைக்கம் முகமது பஷீராக நான் மாறிடுவேன். தகழியினுடைய புக்கை ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது தகழி சிவசங்கர பிள்ளையாகவே சீரியஸாக நான் ஆளாயிடுவேன். சக்கரியாவினுடைய புக்கை ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது ஒரு நவீன இலக்கிய எழுத்தாளர் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படிங்கும்போது நான் சக்கரியாவாகவே மாறிவிடுவேன். அதனால தான் சக்கரியாவினுடைய அந்த கதைகளில் இருக்கக்கூடிய அந்த எல்லல், கிண்டல், கேலி, இது போக நவீன பாணி கதை சொல்லக்கூடிய முறை அப்படின்றல, இது எல்லாமே அப்படியே வந்து ஒரு மாறுபட்ட சுறா என்ற ராஜசேகரை வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு காரணம் நான் சக்கரியாவாகவே மாறிவிடுவேன் அவருடைய படைப்புகளை தமிழில் மொழிபெயர்க்கும் போது அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் நான். அப்படி வச்சுங்களேன். அதனால் பல படைப்புகள் இப்படி வந்து என்னால் மொழிபெயர்க்கப்பட்டு தமிழில் வந்து சக்கரியாவுடைய படைப்புகள் அது எனக்கு ரொம்ப தனிப்பட்ட முறையில் பெருமை தான். ஏன்னா சக்கரியா வந்து இப்போ ஒரு 100 கதை எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அநேகமாக என் கணிப்பு 50ன்றதில் 50-60 கதைகளுக்கு மேலே நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பேன். அது அப்போ அவருடைய சிறுகதைகளில் வந்து 60% மேலே நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன்னு ஒன்று. அவருடைய நாவல்களில் அவர் எழுதிய அனைத்து நாவல்களையுமே நான் மொழிபெயர்த்திருக்கிறேன் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா. அப்படி வரும்போது அது கிட்டத்தட்ட என் கணிப்பு ஒரு குறிப்பிட்டு கூறக்கூடிய அளவிற்கு என்னுடைய மொழிபெயர்ப்பு உலகில் சக்கரியாவின் படைப்புகளை தமிழுக்கு நான் அறிமுகம் செய்திருக்கிறேன் அப்படின்னு. இதில் வந்து ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு 2-3 விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, அருள் எழிலன் அப்படின்னு சொல்லி ஆனந்த விகடனில் வந்து பணியாற்றியவர். ஆனந்த விகடனில் வந்து நிறையா பேட்டிகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நேர்காணல்கள் இதெல்லாம் செய்தவர். அவர் வந்து திருவனந்தபுரத்துக்கு ஒரு இடம் போகும்போது பால் சக்கரியாவை அங்கே மீட் பண்ணிட்டு வந்து அவருடைய பேட்டி இங்கே வந்துச்சு, ஆனந்த விகடனில் வந்துச்சு ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால். அப்போ என்னை பார்த்து அருள் எழிலன் என்கிட்ட சொன்னார், இது மாதிரி கேரளா போயிருந்தேன், திருவனந்தபுரத்துக்கு போனேன், சக்கரியாவை மீட் பண்ணேன். அப்போ அவர்கிட்ட மீட் பண்ணும்போது பல கதைகளை வந்து நான் சொன்னேன், சிறுகதைகளை பற்றி நிறைய கதைகள், அதே மாதிரி செங்கல்லும் ஆசாரியும் இதெல்லாம் இந்த கதைகளை பற்றிலாம் பாஸ்கர பட்டேலரின் வாழ்க்கையும் இப்படிலாம் பல விஷயங்களை அவர்கிட்ட நான் பேசும்போது இதெல்லாம் உங்களுக்கு எப்படின்னு வரும்போது இது மாதிரி சுறா மொழிபெயர்த்தார்ல, மொழிபெயர்த்ததெல்லாம் அந்த மொழிபெயர்ப்பு படைப்புகள்லாம் நான் படிச்சிருக்கேன், அந்த நாவல்கள்லாம் படிச்சிருக்கேன், அந்த சிறுகதைகள்லாம் படிச்சிருக்கேன், அந்த சிறுகதைகளுடைய தலைப்பெல்லாம் அப்படி சொல்லி அப்படின்போது பால் சக்கரியா ரொம்ப சந்தோஷப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அருள் எழிலன் என்கிட்ட சொன்னார். இது ஒரு விஷயம். அதுக்கு பிறகு சென்னைக்கு
சில ஆண்டுகளுக்கு முன்னால் வந்திருந்த போது பால் சக்கரியாவை நான் நேரடியாக சந்தித்தேன், பேசினேன். சுவாமிஸ் லாட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காங்கிரஸ் பில்டிங் இருக்குல்ல, சத்தியமூர்த்தி பவன் இருக்குல்ல, அது பக்கத்தில், அதுக்கு எதிர அங்கே வரும்போது அங்கே வந்து 2 மணி நேரங்களுக்கு மேலாக பால் சக்கரியாவுடன் நான் இருந்து அப்படியே உணவு அருந்தி பல விஷயங்களை பற்றி பேசி அப்படின்னு வரும்போது நான் மொழிபெயர்த்த அந்த அனுபவங்கள், இந்த விஷயங்கள் எல்லாமே அவருடைய படைப்புகளை பற்றிலாம் மனம் மகிழ அவர்கிட்ட நான் பாராட்டி பேசி புகழ்ந்து அப்படிங்கும்போது அவருடைய கதைகள்லாம் நிறைய கதைகளை தனித்தனியாக பாராட்டி அவர்கிட்ட நான் சொன்னேன். சிறுகதைகளை எல்லாம், நாவல்களை எல்லாம். அப்படி பேசும்போது பாஸ்கர பட்டேலரும் என் வாழ்க்கையும் அதில் வரக்கூடிய அந்த கதாபாத்திரத்தை பற்றிலாம் அவர்கிட்ட அப்படியே புகழ்ந்து பேசினேன். அப்படி அந்த படத்தினுடைய அந்த படத்தில் வந்ததும் சரி, அந்த நாவலுடைய இறுதி பகுதி அப்படின்னு இருக்குல்ல, இப்படி வரும். அதாவது எனக்கு எல்லாமாக இருந்த, என் மனைவிக்கு எல்லாமாக இருந்த, எனக்கு வேட்டி வாங்கி கொடுத்த, என் மனைவிக்கு புடவை வாங்கி கொடுத்த பாஸ்கர பட்டேலர் இறந்து விட்டார் என்ற செய்தியை கூறுவதற்காக இஸ்லாம்பாடியை நோக்கி அவன் வேகமாக ஓடினான் அப்படின்னு. இதான் அந்த நாவலுடைய ஃபினிஷிங். நான் யோசிச்சு பாருங்கள், 2000 வந்து இதை நான் மொழிபெயர்த்துருக்கேன், 2000 புத்தகமாக வந்திருக்கு, 24 வருடங்கள் ஓடிப்போச்சு. இந்த 24 வருடங்களுக்கு பிறகு அந்த நாவலில் இடம்பெற்ற கடைசி வரிகளை நான் கூறுகிறேன். நான் மொழிபெயர்த்த வரிகள் தான். அப்போ எந்த அளவுக்கு அது என் மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிருக்கும் அப்படின்றத யோசிங்க. இது பால் சக்கரியாட்ட நான் இதை சொன்னேன், இந்த வரிகளை. பால் சக்கரியா அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொன்னார், நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு, அதை அப்படியே மனசுக்குள்ளே அப்படியே வச்சு ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுபோல் பல சிறுகதைகளை பற்றிலாம் அவர்கிட்ட பாராட்டி புகழ்ந்து அப்படிலாம் நிறைய பேசினேன். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் வந்து ஒரு விஷயத்த சொன்னார். எப்படின்னா, அசோகமித்திரனுடைய தண்ணீர் அப்படி இருக்குல்ல, அதை வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் ஆகி அந்த வாட்டர் அப்படின்ற பேரில் அந்த சிறுகதை டிரான்ஸ்லேட் ஆகி அதை படிச்சிருப்பார் போல இருக்குது. அதை ரொம்ப பாராட்டி பேசினார். அசோகமித்திரன் வந்து மிக அருமையான ஒர்க் அது அப்படின்ற மாதிரி சொன்னார். அதே மாதிரி வந்து புதுமைப்பித்தனுடைய கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் அப்படின்ற சிறுகதை வந்து டிரான்ஸ்லேஷனில் படிச்சிருப்பார் போல இருக்குது. அதை இங்கிலீஷில் ஏதோ டிரான்ஸ்லேட் ஆகி புக்காக வந்து அப்படின்ற மாதிரி படிச்சிருப்பார் போல இருக்குது. அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி சொன்னார். கடவுளும் கந்தசாமி பிள்ளையும்ன்றது புதுமைப்பித்தன் தமிழ் ரைட்டர் அவர் எழுதின அந்த கதையை படித்து இன்னும் சொல்லப்போனால் அவர் இன்னும் ஒருபடி பாராட்டுற அளவில் ஒரு உச்சத்துக்கே போனார். எப்படின்னா, அந்த கதை வந்த காலகட்டத்தில் மலையாளத்தில் அப்படி ஒரு கதை இல்லைன்னு சொல்லி சொன்னார். இப்போ நம்ம மலையாள கதைகளை பார்த்துட்டு மலையாள கதை மாதிரி தமிழ் இல்லைன்னு சொல்லி நம்ம பல நேரங்களில் வந்து அப்படியே மலையாள இலக்கியத்தை தலையில் வைத்து கொண்டாடின்ற மாதிரி இருக்குல்ல, அவர் சொன்னார் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் அப்படின்ற புதுமைப்பித்தன் கதை வந்த காலகட்டத்தில் மலையாளத்தில் தேர் வாஸ் நாட் சச் எ ஸ்டோரி இன் மலையாளம் அட் தட் டைம் அப்படின்ற மாதிரி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு சக்கரியா வந்து 2 மணி நேரத்துக்கு மேலே நான் பல விஷயங்களை அவருடன் பேசி அப்படின்றக்குல இதையெல்லாம் தாண்டி அவர் கேரளத்துக்கு போன பிறகு எனக்கு வந்து அவருடைய 5 நூல்களை, கட்டுரை தொகுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு 5 நூல்களை எனக்கு அவரே எனக்கு தபாலில் வந்து எனக்கு கொரியரில் அனுப்பியிருந்தார். அதில் இருக்கக்கூடிய கட்டுரைகள், இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தமிழில் வந்து மொழிபெயர்த்து நீங்கள் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ கூட அந்த 5 புத்தகங்கள் அவர் அனுப்பின 5 புத்தகங்களும் என்கிட்ட இருக்குது. அந்த கட்டுரை தொகுப்புகளை அதுக்கு பிறகு நான் வந்து அந்த மொழிபெயர்த்து புத்தக வடிவத்துக்கு கொண்டு வந்து அப்படின்ற காரியத்தில் இதுவரை அந்த காரியத்தை செய்யலை. எதிர்காலத்தில் அது நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலங்கள் கடந்து ஓடிப்போச்சு. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு பால் சக்கரியா என்ற மலையாள நவீன இலக்கியத்தின் மாபெரும் நட்சத்திரமான ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய அவருடைய பல படைப்புகளை, பல புதினங்களை, ஏராளமான சிறுகதைகளை தமிழில் மொழிபெயர்த்து அவை புத்தகங்களாக என்னுடைய மொழிபெயர்ப்பில் வந்திருக்கின்றன. அந்த நூல்கள் வந்து பரவலாக தமிழக இலக்கிய வாசகர்களால் வாசிக்கப்பட்டு நல்ல பெயரை பெற்றன அப்படின்றதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த விஷயங்களை இங்கு நான் பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.